Hi guys, இன்னைக்கு வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Jio AirFiber கனெக்ஷனோட அன்பாக்சிங் ஓகேங்களா. Jio AirFiber ரவுட்டர் பிளஸ் வந்து அதோட செட்டப் பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போறோம் ஓகேங்களா. அதோட பிரைஸ் என்ன, அதுல எவ்வளவு ஸ்பீட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோ நம்ம போட்டுருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து ஜஸ்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணி தான் பார்க்க போறோம் ஓகேங்களா. பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, Jio AirFiber கனெக்ஷன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செட்டாப் பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மோஸ்ட்லி வந்து எல்லா இதுலையும் கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் எந்த பிளான் சூஸ் பண்ணாலும் கொடுப்பாங்க ஓகேங்களா. அது மாதிரி Jio AirFiber செட்டாப் பாக்ஸ் ஒன்று இருக்குது. இதோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் போட்டிருப்பாங்க ஓகே. நம்ம வந்து அன்பாக்சிங் மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். Jio Air 5Gக்கும் சரி, Jio Fiber கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபைபர் கனெக்ஷனுக்கும் சரி எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி செட்டாப் பாக்ஸ் தான் கொடுப்பாங்க ஓகேங்களா. அதனால் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. இது வந்து 4K செட்டாப் பாக்ஸ் ஓகேங்களா. இது செப்பரேட்டாக வச்சுருவோம். உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நார்மல் சைஸில் வந்து ஒரு இன்டர்நெட் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பத்தாதுங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. இன்டர்நெட் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோடைய அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நல்லா மேட் ஃபினிஷில் இருக்கும், ரவுண்டு பின்னு தான் சரிங்களா. இது வந்து 12 வோல்ட் அடாப்டர் ஓகேங்களா. ஒயருடைய கேபிள் லென்த் வந்து ஓரளவுக்கு ப்ளக்குக்கு வர மாதிரி சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து HDMI கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. டிவியில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு HDMI கேபிள் வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வேறு எதுவும் கிடையாது ஓகேங்களா. ஒரு ஜியோவுடைய யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது இப்போ ரிமோட் கொடுத்துருக்காங்க. ரிமோட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் நம்பர் வழியாக நீங்கள் வந்து டிவி சேனல்ஸ் வாட்ச் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம மேனுவலாகவும் வாட்ச் பண்ணிக்க முடியும். இதோடைய ஷார்ட்கட் கீ எல்லாமே கொடுத்துருக்காங்க. யூடியூப், ஓட்டு, நெட்ஃப்ளிக்ஸு, டிஸ்னி பிளஸ், ஹாட்ஸ்டார் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோடைய நார்மலாக எல்லா ரிமோட்டில் என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் நார்மலாக என்னென்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் டிவியோட ரிமோட் வந்து பேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நம்ம டிவியோட ரிமோட் வந்து பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா டிவி ரிமோட் நம்ம எடுக்கவே தேவையில்லை, இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பேர் பண்ணுறது அப்படின்னு தெரியலாம், அதுக்குன்னு ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. செட்டாப் பாக்ஸ் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷில் இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் வந்து ரிடியூஸ் ஆகிறதுக்காக ஒரு சின்ன ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. மற்றபடி இதில் வேறு எதுவும் கிடையாது. இதில் என்ன போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 வோல்ட் அடாப்டர் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா கேபிள், அந்த கேபிள் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு போர்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா USB போர்ட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. இது 2 USB போர்ட்லேயும் வந்து நீங்கள் பென்ட்ரைவ் இல்லை ஹார்ட் டிஸ்கோ எது வேணாலும் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா HDMI கேபிள் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. டேரெக்டாக வந்து டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து RCA கேபிள் கொடுக்கல. பழைய கலைஞர் டிவி டைப்லையோ பழைய ஓல்டு டிவி டைப்புக்கு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள் எதுவுமே கொடுக்கல. அதுக்கு பதிலாக HDMI கேபிள் கொடுத்து நீங்கள் வந்து HDMI கன்வெர்ட்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஓகேங்களா. அதை நீங்கள் வாங்கி கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு தெரியலனா அதுக்குன்னு ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, Jio AirFiber நீங்கள் கனெக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா செட்டாப் பாக்ஸ் கொடுப்பாங்க. செட்டாப் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பேட்டரி எதுவும் செப்பரேட்டாக கொடுக்கல ஓகேங்களா. AAA பேட்டரி போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் வந்து AAA பேட்டரி வந்து இவங்க உள்ள வந்து எதுவும் ஸ்பான்சர் பண்ணலை. பட் வந்து இதில் வந்து HDMI கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து ஒரு அடாப்டர், ஒரு ரிமோட்டு, ஒரு செட்டாப் பாக்ஸ், ப்ளஸ் வந்து ஒரு இன்டர்நெட் கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. செட்டாப் பாக்ஸோடைய பாக்ஸில் வந்து ஓவராலாக இதுதான் இருக்குது ஓகேங்களா. ஓகே, இப்போ Jio AirFiber ரவுட்டர் நம்ம கிட்ட இருக்கு ஓகேங்களா. இது வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். பாக்ஸ்க்குள்ள ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஓப்பன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புக்லெட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி இன்டர்நெட் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் QR கோடு கொடுத்துருக்காங்க. இது ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அது டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வரும். யூடியூப் மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோடைய ரவுட்ரு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அந்த ரவுட்ரு வந்து ஒயிட் கலரில் நல்ல மேட் ஃபினிஷில் இருக்குது. இது வந்து கடைசியாக பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ்குள்ளே வந்து இது வந்து ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அதில் ஹேங் பண்ணிக்கிறதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இதுவும் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்நெட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏதாவது டிவைஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணிடுற ஒரு இன்டர்நெட் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பவர் கார்டு வந்து 3 பிளக்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது சரிங்களா. இது வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, பிஓஇன்னு சொல்லிட்டு ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது வந்து இதெல்லாம் வந்து அதில் ரவுட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி, மற்றபடி பாக்ஸில் வந்து எதுவுமே கிடையாது ஓகேங்களா. ஓகே, இதுக்கு வந்து ரவுட்டர் பார்த்துருவோம். ரவுட்டர் வந்து ரொம்ப மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குது, பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஒரு இண்டிகேஷன் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நெட்வொர்க் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா கிரீன் கலர் லைட் ஒர்க் ஆகிட்டு இருக்கும், ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா ரெட் கலர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏர் வந்து அந்த ஹீட் வந்து ரிடியூஸ் ஆகிறதுக்காக சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபுல்லாக பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிவியில் வந்து ஒரு ஆடு மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா, ஜியோ ஏர்ஃபைஜியோட ஆடு வந்து ஜியோ டைப்பில் வந்து காமிச்சிருப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும், அந்த மாதிரி கிடையாது ஓகேங்களா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து இந்த ஸ்கொயர் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி கட்டுவாங்க, அந்த டைப்பில் இது கிடையாது. இது வந்து இந்த மாடல் தான், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி மாடல் தான் வருது, டிவியில் ஆடு வர மாதிரி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே இடத்துல தான் இது வைக்க முடியும், நீங்கள் நகர்த்திக்கிட்டலாம் எடுத்துலாம் போக முடியாது. இது வயர்லெஸ் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயர். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஒயர்லாம் வந்து இதில் ஃபுல்லாகவே வந்து கனெக்டிவிட்டி பண்ணிடுவோம் ஓகேங்களா. பண்ணிட்டோம் அப்படின்னா நகர்த்த முடியாது, ஒரு இடத்துல வச்சுக்கலாம். இது ஜஸ்ட் வந்து ஒரு ரவுட்ரு தான், நீங்கள் நகர்த்திட்டுலாம் இருக்க முடியாது. இதில் என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் அடாப்டருக்கான ஒரு ஹோல்ஸ் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேன் கேபிள் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி, இப்போ நீங்கள் வெளியே இருந்து வரும் இல்லையா, ஒரு ஆண்டனா வைப்பாங்க வெளியே, அந்த ஆண்டனா வந்து இதில் கனெக்ட் ஆயிரும் ஓகேங்களா. கனெக்ட் ஆகி இதுக்கு பவர் சப்ளை தேவைப்படும், அந்த பவர் சப்ளை எல்லாமே வந்து இந்த பிஓஇலேருந்து எடுத்துக்கும் ஓகேங்களா. இந்த பிஓன்னு ஒரு அடாப்டர் இல்லையா, இது வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுலேயே வந்து அடாப்டர்லாம் நீங்கள் எடுத்துக்கோ ஓகேங்களா. அதெல்லாம் வந்து இன்ஸ்டாலேஷன் டீம்லேருந்தே பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 இன்டர்நெட் கேபிள் வந்து நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கிற மாதிரி போர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. 4 போர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி வந்து நீங்கள் பென் ட்ரைவோ இல்லை ஹார்ட் டிஸ்கோ போட்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டா, அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற வந்து இமேஜ் இருக்கட்டும் இல்லை வீடியோ இருக்கட்டும், நீங்கள் வந்து டிவிலையோ இல்லை சிஸ்டத்துலையோ வந்து அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் வந்து லேண்ட்லைன் கேபிள் வந்து இல்லை ஓகேங்களா. லேண்ட்லைன் போர்ட்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் லேண்ட்லைன் போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் லேண்ட்லைன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இதில் கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஜியோ ஜாயின் ஒரு ஆப் இருக்குது, அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. பட் வந்து இன்னுமே ஜியோ ஏர்ஃபைபரை பொறுத்த வரைக்கும் லேண்ட்லைன் கனெக்ஷன் வந்து இன்னும் அவைலபிலிட்டி கொடுக்கல. நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, பட் வந்து இன்னும் வந்து ஆக்டிவேஷன் அவங்க சைட்லேருந்து பண்ணலை ஓகேங்களா. ஸோ இது ஓவராலாக இதில் இவ்வளோ தான் இருக்குது. இது ஜியோ 5G நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க டிவைஸு. இதோடைய ஃபுல் அன்பாக்சிங், ஃபுல் இன்ஸ்டாலேஷன், இது எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து ஜஸ்ட் அன்பாக்சிங் தான். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. இது ஹோல்ஸ் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த இது வந்து நீங்கள் போட்டு லாக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் புஷ் பண்ணீங்கன்னா லாக் ஆகிடும். லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாலில் வந்து ட்ரில் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஓகே, நீங்கள் ஜியோ ஏர்ஃபைபர் கனெக்ஷன் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ரவுட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, பிஓஇ ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு பவர் கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து அதோட கேப்பு, இப்போ ஒரு இன்டர்நெட் கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அப்புறம் செட்டாப் பாக்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அது கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆண்டனா கொடுத்துருப்பாங்க. அந்த ஆண்டனா வந்து நம்ம மொட்டை மாடியிலையோ இல்லை அவுட்டோர்லையோ வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஓவராலாக இதில் தான் பார்த்தோம் இல்லைங்களா. இது வந்து ஜியோ ஏர்ஃபைபரோடைய ரவுட்ரு ப்ளஸ் வந்து செட்டாப் பாக்ஸோடைய ஜஸ்ட் வந்து அன்பாக்சிங் வீடியோ மட்டும்தான் ஓகேங்களா. இது ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள். இது எப்படி பை பண்ணுறது, இது எப்படி அன்பாக்சிங், ஃபுல் டீட்டெயிலாக அன்பாக்சிங் ப்ளஸ் வந்து அது இன்ஸ்டாலேஷன் சொல்லிட்டு ஃபுல் வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.